காசியை காட்டிலும் பழமையான வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவிலின் சிறப்புகளை நேற்று பார்த்தோம். இன்றிலிருந்து நாம் சிவப்பிரகாச சுவாமிகளின் சிறப்புகளை பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து 9 நாட்களுக்கு இதை பக்தியோடு பார்ப்பவர்கள் மற்றும் கேட்பவர்களின் கர்மவினை யாவும் அழிந்து போகும், துன்பங்கள் தொலைந்து போகும். 9 நாள் உபன்யாசத்தில் இன்று 2வது நாள். தமிழ் இலக்கியங்களில் மிக சிறந்தது ஆற்றுப்படையே. பலவித ஆற்றுப்படைகள் இருந்தாலும் அதில் எனக்கு மிகவும் பிடித்தது நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை என்றால் என்ன? ஆற்றுப்படை குறித்து சுருக்கமாக சொல்வதென்றால், நமக்கு தெரிந்த சில நல்ல விஷயங்களை 4 பேருக்கு எடுத்து சொல்வது தாங்க ஆற்றுப்படை. பிறருக்கு சரியான பாதையை காட்டுவது, அதாவது அடுத்தவருக்கு வழிகாட்டுவது ஆற்றுப்படை. உதாரணத்துக்கு, அடியேன் கரப்பாத்திரம் சிவப்பிரகாச சுவாமிகளின் சிறப்புகளை 9 நாட்கள் உபன்யாசமாக செய்கிறேன் அல்லவா? இதுவும் ஆற்றுப்படை தான். இந்த சொற்பொழிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் செய்கிறீங்க. உங்கள் மூலம் சிவப்பிரகாச சுவாமிகளின் பெருமைகளை பலர் அறிந்து அங்கே வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அப்போ அதுவும் ஆற்றுப்படை தான். ஸ்ரீமத் கரப்பாத்திரம் சிவப்பிரகாச சுவாமிகள் சென்னை திருப்போரூரில் செங்கலத்தம்மையாருக்கும் முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் மகனாக அவதரித்தார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்னும் பழமொழிக்கு ஏற்ப சுவாமிகள் 3-4 வயதில் கூட விளையாட்டில் நாட்டம் இல்லாமல் ஆன்மீக நாட்டத்தில் மட்டும்தான் அவருடைய கவனம் சென்றது. விளையாட்டு முதலான விஷயங்களில் அவருக்கு நாட்டமும் இல்லை, நோட்டமும் இல்லை. அவரின் நாட்டமும் அவரின் நோட்டமும் அவரின் கண் நோட்டமும் அனைத்தும் சிவத்தை நோக்கியே இருந்தது. தன் சித்தத்தை சிவத்தின் பால் செலுத்துவதை சிறு வயதிலிருந்தே அவர் செய்ய ஆரம்பித்தார். கண்ணை மூடிக்கொண்டு மௌன நிலையில் மணிக்கணக்காக அமர்ந்து விடுவார். ஒரு குழந்தைக்கு இயற்கையாய் இருக்க வேண்டிய குறும்பு அவரிடம் இல்லை, சுட்டித்தனம் இல்லை, எந்தவித சேட்டையும் செய்வதில்லை. எப்பப்பாரு மௌனமாக அமைதியாக எங்கோ சிந்தித்து கொண்டிருந்தால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் என்ன நினைப்பார்கள்? குழந்தையின் மூளையில் ஏதோ குறைபாடு என்றுதான் நினைப்பார்கள். சுவாமிகளின் பெற்றோர்களும் அவ்வாறே நினைத்தார்கள், பயந்தார்கள். இது தெய்வீக குழந்தை என்பதை அவரது பெற்றோர்களாலும் சரி, உடன் பிறந்தவர்களாலும் சரி புரிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை, அது குறித்து தெரிந்து கொள்ள முடியவில்லை. ரத்னவேல், மாணிக்கம், சிவஞானம் ஆகிய 3 பிறக்க கடைக்குட்டி சிங்கமாக பிறந்தவர் தான் சிவப்பிரகாச சுவாமிகள். இவர் ஞான சிங்கமாக அல்லவா பிறந்தார். சிவப்பிரகாச சுவாமிகளுக்கு 16 வயது இருக்கும் பொழுது அவரின் தந்தை முத்துசாமி காலமானார். அப்பொழுது அவரின் வயது 60. அதன் பிறகு இவர் அண்ணன்களோடு சேர்ந்து வெத்தலை வியாபாரத்தை பெரிய அளவில் பண்ண ஆரம்பித்தார். சிவப்பிரகாச சுவாமிகளோட குடும்பம்னு பார்த்தா தலைமுறையாக வெத்தலை வியாபாரத்தை செஞ்சுருந்தாங்க. அந்த வகையில் சுவாமிகளும் கொஞ்ச நாள் தன்னுடைய அண்ணன்களோடு சேர்ந்து வெத்தலை வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் தான் வேதாந்தம், சித்தாந்தம் ஆகியவற்றில் கரை கண்ட ரத்னதேசிகரிடம் மாணவராக சேர்ந்து பல நூல்களை பயின்றார் சிவப்பிரகாச சுவாமிகள். அதில் இவர் மனதின் கண் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய நூல் ரிபுகீதை. சுத்த அறிவே சிவமாய் திகழ்ந்த சிவப்பிரகாச சுவாமிகளுக்கு ரிபுகீதை என்னும் விலை மதிப்பில்லாத ரத்னத்தை ரத்னதேசிகர் பரிசாக கொடுத்தார். கீதை என்றாலே பகவத்கீதை மட்டும்தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும். மொத்தம் 27 கீதைகள் இருப்பதும் பகவத்கீதைக்கு முன்பே பல கீதைகள் அருளப்பட்டதும் பலருக்கு தெரியாது. மொத்தம் உள்ள 27 கீதைகளில் ஒன்றுதான் பகவத்கீதை. சரி, அந்த 27 கீதைகள்லாம் என்ன? அதை இப்போ பார்ப்போம். அவை ரிபுகீதை, பிட்சு கீதை, பராசர கீதை, போர்த்திய கீதை, ஷடாஜ கீதை, உதத்திய கீதை, ராமகீதை, தேவி கீதை, ஹம்சகீதை, ஹரித கீதை, சம்பக கீதை, வாமதேவ கீதை, சூரிய கீதை, சிவகீதை, கபிலகீதை, மங்கி கீதை, ரிஷபகீதை, விருத்ரகீதை, வசிஷ்டகீதை, உத்தவகீதை, பிரம்மகீதை, பாண்டவகீதை, உத்தரகீதை, அவதூதகீதை, வியாசகீதை, பகவத்கீதை என கீதைகள் மொத்தம் 27 வகைப்படும். இதில் நம்ம ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிச்சோன்னா, ராமர் அருளிய ராமகீதையும் இருக்குது,
வாமன அவதாரத்தின் போது நடந்த உபதேசம் வாமதேவ கீதை அதுவும் இருக்கு. அப்புறம் ரிபு கீதை, இந்த மாதிரியான சில கீதைகள், சூரிய கீதை, இதெல்லாம் பகவத்கீதையை விட பழமையானது. காணும் அனைத்துமே பிரம்மம், நாம் அனைத்தும் அதன் ஸ்வரூபமே என்பதுதான் ரிபு கீதையின் முக்கியமான கருத்து. இந்த ரிபு கீதையை அடிப்படையாக கொண்டே ஆதிசங்கர பகவத்பாதாள் அத்வைத சித்தாந்தத்தை உலகிற்கு அருளினார். பரமசிவன் ரிபு முனிவர் என்னும் முனிவருக்கு உபதேசித்த உபதேசம்தான் ரிபு கீதை. பரமசிவனால் ரிபு முனிவருக்கும் பின்னர் ரிபு முனிவரால் திருக்கேதாரத்தின் நிதாகர் முதலியோருக்கும் ரிபு கீதை உபதேசிக்கப்பட்டது. அவ்வாறு உபதேசிக்கப்பட்டு நமக்கு இன்று கிடைத்திருப்பதுதான் இந்த ரிபு கீதை என்னும் பொக்கிஷம். ரிபு கீதையில் மொத்தம் 50 அத்தியாயங்கள், 2493 ஸ்லோகங்கள் இருக்கு. ஒரு நாள் சிவப்பிரகாச சுவாமிகள் சிவபூஜை செய்ய பூஜை அறை போனார். ரொம்ப நேரமாகியும் இவர் பூஜை அறையிலிருந்து வெளியே வரவில்லை. அவர் வழக்கமாக சாப்பிடும் நேரமும் தாண்டியது. நம்ம சாப்பிடல என்றால் முதலில் கவலைப்படுவது யார்? நம்மை பெற்ற அம்மா. சுவாமிகளின் அம்மாக்கு ரொம்ப கவலை வந்துருது. அப்படி என்ன என்னைக்கும் இல்லாமல் இவன் என்று பூஜை செய்கிறான், சாமியை வேரோடு பிடுங்குகிறான், இன்னும் சாப்பிடலையே அப்படிங்கிற கவலையோடு பூஜை அறையை திறந்தார் சிவப்பிரகாச சுவாமிகளின் தாயார். நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறமா பூஜை செய்யலாம் என்று முதல்ல மெதுவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் கத்தி சொன்னாங்க, அப்புறம் கத்தியை கீழே போட்டு சொன்னாங்க, அப்புறம் சுத்தியை கீழே போட்டு சொன்னாங்க. 2-3 பூஜை பாத்திரங்களெல்லாம் எடுத்து கீழே ஓங்கி போட்டு பெரிய சத்தத்தை ஏற்படுத்தினாங்க. சில ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் உடைச்சி பார்த்தாங்க. எவ்வளோ ஃபர்னிச்சர்ஸை உடைச்சும் அவர் அசர்லையே. என்ன சத்தம் கேட்டோ அவர் ஆடலை, அவர் அசையலை. உடனே அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுது. சிவப்பிரகாச சுவாமிகளோட உடம்ப உலுக்கிறாங்க, தொட்டு பார்த்தாங்க. உடம்புல மூச்சு காத்தே இல்லை, நாடி துடிப்பு இல்லை. இது தியான நிலையில் உச்சநிலை, நிர்விகல்ப சமாதி நிலைங்கிற நிலை வரப்போ இந்த மாதிரி உடம்பு ஆகும். அது எப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஆனால் இந்த சூழ்நிலையில் எந்த அம்மாவாக இருந்தாலும் என்ன நினைப்பாங்க? அந்த பயம் வரும் இல்லை? அதே தான். ஐயோ என் பையன் சிவப்பிரகாசம் செத்துட்டான் அப்படின்னு பயத்தில் அலர்னாங்க. அந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்டார், என்னது சிவப்பிரகாசம் செத்துட்டாரா? இதன் தொடர்ச்சியை நாம் நாளை பார்ப்போம். இப்போ இந்த சிவப்பிரகாச சுவாமிகள் மடாலயத்துக்கு வர வழி ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் ரோடில் ரவீஸ்வரர் சிவன் கோவில் இருக்குது. 5000 ஆண்டுகளை கடந்த பழமையான கோவில். அந்த ரவீஸ்வரர் சிவன் கோவில் நேவிகேஷனை ஃபாலோ பண்ணியே வாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் சிவப்பிரகாச சுவாமிகளோட மடாலயம் இருக்குது. ஏன்னா டைரெக்டாக நம்ம சிவப்பிரகாச சுவாமிகள் மடாலயத்துக்கு மேப்பை போட்டோம்னா சின்ன சின்ன சந்து புந்துலலாம் நம்மளை திரும்ப சொல்லும், தேவையில்லாத குழப்பம் வரும். அதனால் ரவீஸ்வரர் சிவன் கோவில் மேப் நேவிகேஷனை ஃபாலோ பண்ணி வருது பெஸ்ட்டு. இன்னும் தொடர்ந்து 7 நாட்களுக்கு நம்ம கரப்பாத்திரம் சிவப்பிரகாச சுவாமிகளின் சிறப்புகளையும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மற்ற மகான்களுடைய சமாதிகள் குறித்தும், இவரோடு தொடர்புடைய அடியார்கள் குறித்தும் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கவிருக்கிறோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க.